மண்ணே இல்லாம காத்துல விவசாயம் செஞ்சு வருஷத்துக்கு சுமார் 24 லட்சம் ரூபாய் வருமானம். நூறே சதுர அடி ரூமுக்குள் நடக்கும் அதிசயம். என்னங்க சொல்றீங்க, அது எப்படி முடியும் அப்படின்னு நெட்டிசன்களை ஆச்சரியப்படுத்தின அந்த பெண் யார், என்ன விளைவிக்கிறாங்க, எப்படி இதை சாத்தியமாக்குனாங்கன்னு டீடைலா பார்க்கலாம். பவர் ஹவுஸ் ஆஃப் ஒடிசா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில்துறை மையமா இருக்கக்கூடிய ஜார்சுகுவாடா அப்படின்ற ஒரு இடத்துல தான் சுஜாதா அகர்வால் அப்படின்றவங்க வசிச்சுட்டு இருக்காங்க. டெய்லி சாமிக்கு குங்குமப்பூ வச்சு இவங்க சாமி கும்பிடுவாங்களாமா. அப்போதான் இதையே ஏன் நம்ம உற்பத்தி செய்யக்கூடாதுன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்ததா கூறப்படுது. உலோக தொழில் அதிகமா பண்ணக்கூடிய இடத்துல விவசாயம் செஞ்சா கரெக்டா இருக்குமா, லாபம் பார்க்க முடியுமா, அதுவும் மண்ணே இல்லாம குங்குமப்பூ உற்பத்தி செய்யணும் அப்படின்னு யோசிச்சிருந்திருக்காங்க. அப்போதான் ஏரோபோனிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. மண்ணே இல்லாம செங்குத்தான விவசாயம், பூமி ஹைட்ரோ அப்படின்னு பேரு வச்சு ஒரு 100 சதுர அடி ரூம்குள்ள அவங்களுடைய யோசனைய செய்யலாம் மாத்தி இருந்திருக்காங்க. 1 கிலோ 1000 ரூபான்னு சுமார் 250 கிலோ விதைகளை வாங்கி ஒரு தட்டுல வச்சிருந்திருக்காங்க. அதுல இருந்து 15 நாளுக்குள்ள தளிர்கள் தோன்ற ஆரம்பிக்குமாமா. குங்குமப்பூ விவசாயத்துக்கு 40-70% அளவுக்கு ஈரப்பதம் தேவை அப்படின்றதுனால உள்ளேயே டீஹியூமிடிஃபயரும் வச்சிருந்திருக்காங்க. 7 வாரங்கள்லயே பூக்கள் உற்பத்தி ஆகுமா, வருஷத்துக்கு 2 வாட்டி அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 900 கிராம் வரைக்கும் உற்பத்தி செய்யறதாகவும், இது மூலமா மட்டுமே வருஷத்துக்கு 9 லட்சம் ரூபாய் அளவுக்கு வருமானம் ஈட்டுவதாகவும் தெரிவிச்சிருந்திருக்காங்களாம். குங்குமப்பூக்களை இப்படி ராவா விற்பனை செய்யறது மட்டும் இல்லாம காஷ்மீரி கஹுவா டீ, சருமத்துக்கு தேவையான சீரம் இதெல்லாம் கூட உற்பத்தி செஞ்சு அது மூலமாகவும் வருமானம் ஈட்டுறாங்களாம். ஆக மொத்தம் அது வருஷத்துக்கு 24 லட்சம் ரூபாய் அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. விவசாயத்துல புதுசா வரக்கூடிய தொழில்நுட்பங்கள், நுணுக்கங்கள் இதெல்லாத்தையும் கத்துக்கிட்டு பெண்கள் லாபம் ஈட்டி ஒரு ஆண்டர்பிரனராகவும் விவசாயியாகவும் சாதனைகள் பல புரியுறாங்க அப்படின்றது கேட்கறதுக்கே ரொம்பவும் இன்ஸ்பைரிங்கான விஷயமா தான் இருக்கு. இந்த ஸ்டோரி உங்களை எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்றத நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.